36 லோன் வந்து வாங்கியிருக்கேன். இந்த 36 லோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் வாங்குவாங்க வீட்டுக்கு வந்து லோனுக்கு. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் போட்டு என் சைன் லோன் வாங்குறதுக்கு மட்டும் தான்டா யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். சோ ஆக்சஸ் இந்தியா நுழைஞ்ச நம்ம சுரேன் சார் சப்போர்ட் பிளஸ் விபிஸோட சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து சைன் போடும்போது கண்ணில் தண்ணி மட்டும் தான் வரல. இன்ட்ரெஸ்ட் வாங்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல சைன் போட்டிருக்கேன். லோன் வாங்குற இடத்துல டாக்குமெண்ட் சைன் போட்டிருக்கேன். பஜாஜ்ல இருந்து வாங்கும்போது டாக்குமெண்ட் வந்து சைன் போட்டிருக்கேன். பட் ஓனா ஒரு பிளாட் வாங்கும்போது டாக்குமெண்ட்ல சைன் போடுற அந்த ஃபீல் இருக்குல்ல, சீரியஸா நேத்து. ஆமா, அது நெட் கேஷ் தான் இருக்குது. ஹைலைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூவே கிடையாது, இஎம்ஐயும் போடலன்னா இஎம்ஐ போய் தேடி பார்த்து கிடைக்கல, அவன் கொடுக்க மாட்டேன். நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு சோ அதுக்காக வெறியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உழைச்சி சோ சப்போர்ட்டோட வந்து சேர்த்து வச்சு நெட் கேஷ் கொடுத்து நேத்து அந்த டாக்குமெண்ட்ல சைன் போடும்போது உண்மையிலேயே அது வேற லெவல் ஃபீலிங்கா வந்து இருந்தது. அப்புறம் தான் வந்து சார் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் இதையே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுவா வைக்கக்கூடாது, சக்சஸ் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயமா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலைல சொன்னாரா, வர எல்லாருக்குமே ட்ரீம் செட் பண்ணி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்றது. சோ அந்த ட்ரீமை வச்சதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா இன்னைய வரையும் ஒரு வார்த்தை நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த வார்த்தைக்காக வாழுவோம். எங்க விபிஸ் எல்லாருமே வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்காக வாழுவோம். ரெண்டாவது விஷயம், அவர் மூஞ்சி கொஞ்சம் சுருங்குச்சுன்னா போதும், இம்மீடியட்டா அவரை ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெஷ் அப் ஆகணும், அவரை ஹாப்பி பண்ணணும். ஹாப்பி பண்றதுக்கு அவருக்கு என்ன தேவை, அவரை சந்தோஷமா வச்சுக்கிட்டு என்ன தேவைப்படும், அவருக்கு பிவி கொடுத்துடணும். பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட ஹாப்பி எதுவுமே கிடையாது. இப்ப அவரை ஹாப்பி பண்ணனா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எதனா கோவமா டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னா போயிட்டு பாஸ் 2 டைமண்ட் முடிச்சிருக்கோம் பாஸ் அப்படின்னு உடனே எங்க கோவம் போனே தெரியாது. பட் பிசினஸ் ரைஸ் ஆயிடுச்சா அந்த இடத்துல டப்புன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஹாப்பியா மாறிடுவாரு. சோ இன்னைய வரையும் அவர் ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்படுத்த விடாம ஹாப்பியா வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கோம், விபிஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்கும். அவரை ஒரு செகண்ட் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்படுறதே இல்ல. சோ அதே விஷயம் தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் மீட்டிங்ல நான் கூட அவரை கேட்டேன், சார் எப்படி சார் 50 சீடி இருக்காங்க, எப்படி சார் இண்டிவிஜுவல் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, உங்களை எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணனா. ஆனா போன ஒரு மாசத்துல அவர் சந்தோஷப்பட்டு நாங்க பார்த்ததே இல்லை. நாங்களும் எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை போயிட்டு சமாளிக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், சமாதானம் ஆகவே மாட்டுறாரு. அவரை சமாதானம் பண்றது ஒரே ஒரு டூல் என்னது, பிசினஸ். ஒன்னு பிவி கொடுங்க, இல்ல நீங்க 60,000 சம்பாதிச்சிருங்க. சோ இதே மாதிரி லேண்ட் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ.